Taste the Daily. தமிழகத்தை சுனாமி தாக்கி இன்றுடன் 20 ஆண்டுகளாகும் நிலையில் அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கடந்த 2004ஆம் ஆண்டில் இதே நாளில் இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் சுனாமி ஏற்பட்டது. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் கடும் சேதங்களை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் சுனாமி தாக்குதலில் சென்னை முதல் குமரி வரை கிழக்கு கடலோர பகுதிகள் பாதிக்கப்பட்டன. 8000த்திற்கும் அதிகமானோர் இறந்தனர். அதிகபட்சமாக நாகப்பட்டினத்தில் 6065 பேரும், கடலூரில் 610 பேரும், சென்னையில் 206 பேரும் பலியானார்கள். சுனாமியின் போது பெற்றோரை இழந்த குழந்தைகளும் குழந்தைகளை இழந்த பெற்றோரும் ஏராளம். கிறிஸ்தவர்களின் புனித தலமான நாகை வேளாங்கண்ணிக்கு சுற்றுலா சென்றவர்களும் ஆழி பேரலையின் கொடுங்கரங்களுக்கு தப்பவில்லை. குழந்தைகள், முதியவர்கள் என வித்தியாசம் தெரியாமல் பேரலைகள் அனைவரையும் விழுங்கியது. அள்ளி அள்ளி உணவு கொடுத்த கடல் தாய் அடுத்த வேளை உணவுக்கே கையேந்த வைத்தாள் தன் பிள்ளைகளை. ஒவ்வொரு ஆண்டும் கடற்கரையோரங்களில் மக்கள் சுனாமி நாளின் தாக்குதலை நினைவு கூறுகிறார்கள். கடலோர பகுதியில் அன்றைக்கு எழுந்த மரண ஓலம் அடங்க பல ஆண்டு காலம் ஆனது. ஆனால் கடல் அலை போல இன்னும் துயரச் சுவடுகள் தான் மறையவே இல்லை. கடந்த 19 ஆண்டுகளாக இன்றும் கடற்கரையோரம் அந்த சோக கீதம் ஒலித்து கொண்டேதான் இருக்கிறது. ஆம், டிசம்பர் 26, 2004ஆம் ஆண்டு மறக்கக்கூடிய நாள் அல்ல.